சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் அபிராமி அந்தாதியில் 87வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அபிராமி அந்தாதியில் மீண்டும் 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 வலியுறுத்தப்படுகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ரீவித்யா உபாசனை. அந்த ஸ்ரீவித்யா உபாசனையில் 3 விதமாக பண்ணுவான். நான் இந்த கருத்தை நிறையா பதிவு பண்ணியிருக்கேன். 1, சக்தியை உயர்த்தி வைக்கிறது. 2, சிவனை உயர்த்தி வைக்கிறது. 3, இருவரையும் ஒக்க வைத்து வழிபடுவது. சக்தியிலேருந்து சிவனிடத்திலும் சக்தியும் பிரிக்க முடியாது. இந்த பாடலில் சக்தியை உயர்த்தி பேசுகிறார். அப்படி சக்தியை உயர்த்தி பேசுவதனாலே, வழிபாடு செய்வதனாலே என்ன பிரயோஜனம் அப்படின்னா, போகம், உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் தர வல்லவர் சக்தி. பொருளில்லார்க்கு உலகம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி, இந்த உலகம் இப்போ மூச்சு விட்டுருக்கோம், வாழறோம். இப்போ வாழற எல்லா சௌக்கியமும் நமக்கு வேணும். வீடு, மனைவி, மக்கள், சொத்து எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னால் அம்பாள் தான் பரமாக இருக்கணும். சிவபெருமான் கொஞ்சம் இறங்கி இருக்கணும். 2 இருக்குது. சாமி சொல்கிறது அம்பாள் கேட்பேன், அம்பாள் சொல்கிறது சாமி கேட்பேன். மதுரையில் போனால் அம்பாள் சொல்கிறது சாமி கேட்கும். சிதம்பரத்தில் சொன்னால் சாமி சொல்கிறது தான் அம்பாள் கேட்கும். சமமாக இருக்கிற இடமும் இருக்குது. 2 பேரும் சமமாக இருக்குது. சமகாந்தம்னு பேர் இருக்குது. அதில் இந்த பாடல் குறிப்பாக சிவபெருமானை மிகவும் சக்தி வயப்பட்டவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்கிறதுனால என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு சிவபெருமானுடைய தன்மையை குறுக்கி உமையம்மையனுடைய தன்மையை விரித்து தியானம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு உடல் சார்ந்த நலன்களை, உள்ளம் சார்ந்த நலன்களை, அறிவு சார்ந்த நலன்களை, உலகியல் சார்ந்த நலன்களை பெறுவார்கள். உபாசனைங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை தரக்கூடியது. ஒரு செடி மாதிரி, அதுவும் ஒரு மாஞ்செடி மாதிரி. ஒரு மாமரத்து செடியை நட்டு வச்சோன்னா கொஞ்ச காலம் அப்படியே ஒன்றுமே தெரியாது நட்டு வச்சதுலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் செடி வளர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மரமாகும். அதுக்கப்புறம் பூ வரும், காய் வரும், கனி வரும். அது மாதிரி வளர்ந்துட்டே இருக்குது. அது மாதிரி உபாசனைங்கிறது, ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது மாறிண்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் அம்பாள் வெவ்வேறு விதமாக தோன்றிகிட்டே இருப்பாள். மோட்சம் அடையிற வரைக்கும் அந்த மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை வெல்லுவது தான் அதில் உள்ள ஒரு சிறப்பே. மாற்றம் ஒன்றையே நிலையாக இருப்பது அப்படின்னு சொல்கிற விஷயமே அதில் தான் இருக்குது. அந்த வகையில் இந்த பாடல் முழுவதுமாய் போகத்தை தரவல்லது. அது என்ன சொல்கிறார் பாருங்க. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத, இந்த சூழலை நினச்சி பாருங்க. அம்பாளை பற்றி சொல்லணும். அம்பாள் முன்னாடி நிற்கிறா. அவருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவர் பேசுகிறார், அவர் கண்ணுக்கு தெரியறது. இப்போ நமக்கும் 79வது பாட்டிலேருந்து காட்டிட்டார், நிலவை காட்டிட்டார். அதனால் உறுதி இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஆணவம் வந்துடக்கூடாது இல்லையோ. அந்த அம்பாலையே நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா இல்லை, அந்த ஆணவம் இல்லை இருக்குது. காரணம் என்னென்னா, அம்பாளை பற்றி தெளிவாக தெரிஞ்சவர். என்ன அப்படின்னா, அம்பாளை பற்றி சொல்லவே முடியாது. ஏதாவது இந்த 86 பாட்டிலையும் நான் சொன்னதை வச்சு நீங்கள் உடனே அம்பாளை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னு யாரும் முடிவு பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறதுல உபதேசம் பண்ணுறார். குருஸ்தானத்துக்கு வந்துட்டார் அபிராமி பட்டர். அபிராமி பட்டர் மிகச்சிறந்த குரு, சக்தி உபாசகர்களின் மிகச்சிறந்த குரு. அவர் சொல்கிற முதல் வார்த்தையை பாருங்கள். மொழிக்கும் நினைவுக்கும். அம்பாளை மொழியினால் வசப்படுத்தி சொல்ல முடியாது. மொழிக்கு வசப்பட்டால நினைவு வசப்படுத்தலாம். மொழிங்கிறது காதால் கேட்குற சப்தம், வாயினால் சொல்லப்படுறது. அதுக்கு அம்பாள் வசப்பட மாட்டாள். அப்படி சொல்ல முடியாது அவளை பற்றி. நினைவுக்கும் எட்டாத. நினைவு அப்படின்னா அன்பு, காதல், கோபம், அந்த மாதிரி நினைவாக அம்பாளை சொல்ல முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி
அம்பாளுடைய வடிவம் மொழியினால் சொல்ல முடியாதது, மனதினால் நினைக்க முடியாது. அதை இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் சொல்லுவார், இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் எம் ஐயனுமே. இந்த அபிராமி பற்றி யார் சொல்கிறது? ஆலிலையில் துயின்ற பெம்மான், உலகமே அழிஞ்ச பிறகு தான் அழியாது எஞ்சி இருக்கான்னா அது மகாவிஷ்ணுன்னு பேர். அப்படிப்பட்ட அந்த ஆலிலையில் துயின்றிருக்கக்கூடிய கண்ணபரமாத்மா பரமாத்மா மகாவிஷ்ணு, அவருக்கு தெரியும் உமையம்மையை பற்றி. காலனை காலால் கடிந்த பிரான் அவனுக்கு தெரியும். வேறு யார்? இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் எம் ஐயனுமே. அவன் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாதாரண அல்ல. அதனால தான் சொல்கிறார், மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, உன்னுடைய வடிவம் எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். எந்தன் தன்னை சொல்லுகிறார். விழிக்கும் என் கண் முன்னாடி நிற்கிற. வினைக்கு நான் ஒரு பத்திரத்தை எடுத்து சாத்துறேன், அந்த சாத்துறதுனால கட்டுப்பட்டு நின்று நீ தோடு எடுத்து தூக்கி மேலே போடுற. ஒரு யாகம், அந்த யாகத்தில் நெய்யல்லி ஊற்றுறா, கீழே உட்காந்து 4 பேர் யாகம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி போடுறார், அது அப்படியே பச்சோலையாக இருக்குது. அப்போ என்ன விஷயம்? இதெல்லாம் நான் செஞ்சுட்டுருக்கேன். விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். வெளி நின்ற அப்படின்னா அம்பாள். இது அத்தனைக்கும் காரணம் என்னென்னா அம்பாளுடைய கருணை. தானாக வெளிப்பட்டு அபிராமிப்பட்டிருக்க அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். கோயிலில் போய் டெய்லி அம்பாளை பார்க்குறதுனால அம்பாளை அனுகிரகம் பண்ணணும் சாத்தியம் இல்லை. டெய்லி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஒரு பத்திரத்தை சாத்திட்டு அம்பாள் வந்துடுவாளான்னு, ஒரு புஷ்பத்தை கொடுத்துட்டா வந்துடுவாளான்னு. அவள் பரம கருணாமூர்த்தியே. ஆனால் அவளுக்கு அந்த எண்ணம் வரணும், இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. நாம் செய்கிற எதையும் அவள் பிரார்த்தனையாக எடுத்துப்பா. அதனால தான் சொன்னார், ஸ்வபாவத்தில் அம்பாளை எந்த மொழியாலையும் எந்த நினைவுக்கும் கொண்டு வர முடியாது. அம்பாளுடைய உருவத்தை பார்க்க முடியாது, பேச முடியாது, சிந்திக்க முடியாது, அம்பாளோட பழக முடியாது. எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். அப்படிப்பட்ட அம்பாளை ஒரு பட்டுப்புடவை வாங்கி யாகம் பண்ணுறது, ஒரு முத்து மாலையை சாத்துறது, தேங்காய் பழம் உடைக்கிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாவ வேற. ஒரு அண்மை காலத்தில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, சொப்பனம், ஒரு சிகப்பு வஸ்திரம் வாங்கி கூட அப்படின்னு கேட்டாலும். சிவித்யா உபாசனை பண்ணது அந்த அம்மா. அந்த அம்மாட்ட போய் நம்ம அபிராமி கேட்டிருக்கா. அண்மை காலம் நடந்த உண்மை சம்பவம். என்கிட்ட சொப்பனத்தில் வந்து சிகப்பு கலர் புடவையை கேட்குறாரு. அபிராமி பட்டர் அது தெளிவாக சொல்கிறார். அபிராமி பட்டர் 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அந்த அம்மா இப்போ வாழக்கூடியது, சாமீபத்தில் வாழக்கூடியது. ஆனால் இந்த 150 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ வந்ததுக்கும் அவருடைய குணமும் அவருடைய செய்கையும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்களா. ஒல்கு செம்பட்டு உடையாலைன்னு தெளிவாக சொல்ல கேட்குறாரு. அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, காலம் கடந்து மாறாதவள் அம்பாளுடைய கருணை. நமக்கு அவள் அனுகிரகம் பண்ணணும்னு அவளுக்கு நிறைய கருணை இருக்குது. அந்த கருணையினால் மாத்திரம்தான் நாம் செய்கிற வினைகளை அவள் பூசையாக ஏற்றுக்கொள்கிறாள். நாம் செய்கிறதெல்லாம் பூஜை கிடையாது, நாம் செய்கிறதெல்லாம் வழிபாடு கிடையாது. அம்பாள் அனுகிரகம் பண்ணினா நாம் செய்கிற எல்லா செயலும் வழிபாடு. அதுதான் இந்த பாட்டில் புரிஞ்சுக்கணும். பிடிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் நான் எப்படிப்பட்டவள்? மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதவள் விழிக்கும் வினைக்கும் வெளியில் நிற்கிறான்னா கருணையினால் உண்டிதான், வேறு எதனாலையும் இல்லை. அவ்வளவு தூரம் கருணை இருக்கு அம்பாளுக்கு. அதுதான் சொல்கிறார், எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். இதுவரைக்கும் ஒரு பாகம் அம்பாளுடைய கருணையை வியந்து சொல்கிறது. அம்மா, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தும் என்னுடைய
இந்த கண் முன்னாடி நிற்கிறதுக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நான் வாங்கி கொடுக்குற இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு சொல்கிறார் பாருங்க. விழியால் மதனை அழிக்கும் தலைவர், இழிவு சிறப்பு. அம்பாளை நின் தகைமை நாடி விரும்புவதே அப்படின்னு சொல்லுவார். கோவத்தில் உபாசனையில் ரொம்ப கோவம் தான் சாமி வெய்யறது. ஒரு நேரம் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படின்னு அம்மாங்கிறது. இன்னொரு நேரம் சுந்தரர் மாதிரி திட்டுவார், நீ அலாதிலையோ பிறான், நீ இல்லைன்னு எனக்கு வேறு சாமி இல்லையான்னு கேட்பார். வாழ்ந்து போதீரேம்பார் ஒரு இடத்துல சுந்தரர். நீயே வச்சுக்கப்பா, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அது அப்படி பொங்கிறது, அப்படி அந்த உள்ள உணர்வு, பக்தி உணர்வு. அது மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, அழிக்கும் தலைவர். என்னவோ தெரில, சிவபெருமான கொஞ்சம் இறக்கி சொல்லணும் அப்படின்னு இந்த பாடலை முடிவு பண்ணிட்டார். உபாசனையில் அது ஒரு இயல்பு. என்ன சொல்கிறார்? விழியால் மதனை அழிக்கும் தலைவர். பரமேஸ்வரன் கால் மேலே கால் போட்டுண்டு 2 கண்ணுடைய பார்வையும் மூக்கு நுனியில் வச்சு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் விஷ்ணு, பிரம்மா இவெல்லாம் மன்மதன் ஒண்டி தான் அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு முடியும், வேறு யாராலையும் கலைக்க முடியாது. அதனால் மன்மதனுக்கு ஒண்டி தான் அனுமதி கொடுத்துருக்கார். நந்தி காவலுக்கு நிற்கிறார். மன்மதன் என்னவோ நம்ம கையில் வில்லு வச்சுருக்கோம், அழிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கும் போது காளிதாசன் ரொம்ப அழகாக சொன்னானா, சுவாமி பின்னாடி போய் நின்னாரான். அப்படி மன்மதன் அந்த வில் நம்ம கையில் வச்சுட்டு அவர் எப்படி உட்காந்துருக்காரா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கார் யோகாசனத்தில். அவருடைய மூச்சை இந்த நெஞ்சுக்கு நடுப்புற நிறுத்தியிருக்கார். அவருடைய கண்ணை இந்த மூக்குக்கு நடுப்புற நிறுத்தியிருக்கார். வெளியில் அப்படி பாதி திறந்தா மாதிரி இருக்கான், அசையலையாம், ஜடம் மாதிரி இருக்கான். ஆனால் சித்து அவர் அப்படியே உட்காந்துருக்காரான். இவன் பானம் போடுறான் மன்மதன், பின்னாடி இருந்து போகிறான், பின்னாடி இருந்து போடுறான் அந்த அம்பை. இது நடந்த ஊர் கொற்க. அப்படி பின்னாடி இருந்து போடும்போது அவனை அழிக்கணும்லாம் பார்க்கல. அவர் ரொம்ப சிரமம்லாம் படலை. மன்மதனை ஒழிச்சுக்கிட்டுறேன் பாரு, அது மாதிரிலாம் இல்லை. சாதாரணமாக யோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞான கண் திறக்கும். யோகத்தில் இருந்தாலே அதை மூடி இருக்கும், அதை அவள் திறப்பா. அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு இந்த அடுப்பாங்காரையிலலாம் கேஸ் லீக் ஆனால் ஒரு வாசனை அடிக்குமோ இல்லையோ, அது எங்கேயோ ஏதோ வாசனை அடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு துர்வாடை வீசுகிறதே. அற்புதமாக இந்த தவம் பண்ணுற இந்த நேரத்தில் சனகாதி மத்தியில் உட்காந்துட்டு ஞானத்தை உபதேசம் பண்ணும்போது மனதுக்குள்ளே ஏதோ ஒரு சலனம் ஏற்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த மன்மதன் துர்வாடையாக அவருக்கு வீசினானா. அதனால் இப்படி முன்பக்கமாக இல்லை, அப்படி பின்பக்கமாக தலையை அப்படி லேசாக அப்படி திருப்பினாரான். அப்படி திருப்பி அப்படி கண்ணை திறந்த மாத்திரத்தில் எரிஞ்சுட்டான். அதை காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான். என்னென்னா, ரதி சொல்லி புலம்புறா, எங்கள் ஆத்துக்கார் சிவபெருமானுடைய விழியினாலே அழிக்கப்பட்டது வாஸ்தவம். சுபாவத்தில் எங்கள் ஆத்துக்கார் தான் பழிக்காக அழிக்கலை, மகாவிஷ்ணு பிரம்மா இவாளெலாம் அழிக்கிறதுக்காக, சூரபத்மனை அழிக்கிறதுக்காக அவனை ஒரு ஏவலாக பயன்படுத்தியிருக்கா. அப்படி அழித்ததில் எலும்பு கூட இல்லையா, அதை வச்சு புலம்புறதுக்கு. இந்த இடத்துல மன்மதன் வந்தானான்னே தெரியலையா. அவன் இருந்ததுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லை. அவ்வளவு உக்ரமானது அந்த தீ. அப்படி அழிச்சிருக்கார் மன்மதனை. அது வரைக்கும் அம்பாள் இமவானுக்கு மகளாக பிறந்து சிவபெருமானை அடைய முயற்சி செய்கிறாள், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு தேவர்கள் மறைமுகமாக இருந்து உதவுறாள். அவள் 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானால் தான் சூரபத்மனை அழிக்க முடியும். அதனால் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அம்பாள் நினச்சாலாம், நாம் ரொம்ப சுந்தரமாக இருப்போம், இந்த அழகுனால சுவாமி என்ன பண்ணிடலாம், தவத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலாம். இந்த மன்மதனை எரித்த மாத்திரத்தில் அந்த இடத்துல யாருமே இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாதாக்கிட்டார். அப்புறம் எப்படி பார்வதிக்கு அந்த ஒரு தன்மை இருக்கும்,
அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் திருப்பி நாரதர் உபதேசத்தினால தவம் செய்தால் உமையம்பி, தவம் செய்து சிவத்தை அடைந்தாள். அவ்வளவு வேகமாக இந்த உலகமே அழிக்க முடியாதவன் ஆசை. இந்த ஆசையை உலகத்தில் ஆசையை அழித்தவா யாருமே இல்லை. ஆசையை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்படி தானே? ஆசை இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படணும், துறவி கூட. அதனால் ஆசை இல்லாத இருக்கவே முடியாது. அந்த ஆசையை அழித்தவன். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அப்படி ஒரு கம்பீரமாக சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, அழியா விரதத்தை. அவர் பெண்களையே பார்க்கறதில்ல, பிரம்மச்சரிய விரதம். அப்படி தீர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி, அப்படி அண்டமெல்லாம் பழிக்கிறவங்க எல்லாரும் பார்த்து இழிவு பண்ணுற மாதிரி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே அப்படின்னார். இவ்வளோதெல்லாம் மன்மதனை எரிச்சாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருக்கோம். அப்படி கல்யாணம் பண்ணிண்டா ஆத்துக்காரிக்கு எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள், உடம்புல பாதியை கொடுத்தாரு. அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு, ஒரு பாகத்தை வாங்கிட்டாலாம் பார்வதி. அப்போ சிவன் எதுக்கு மயங்குவார் அப்படின்னா தவத்துக்கு ஒண்டி தான் மயங்குவார். பார்வதியினுடைய அழகிலே சிவன் மயங்கவில்லை. தவம் எப்படி தவம்? அபர்ணா எய் நமஹா, காய்ந்த சருகுகளை உண்டு தவம் செய்தார். பனியாக இருக்கும்போது தண்ணியில் இருந்து தபஸ் பண்ணுவாள், வெயில் அடிக்கும்போது நெருப்புக்கு நெருப்புரை நின்று தபஸ் பண்ணுவாள். அப்படிலாம் அந்த அழகெல்லாம் சிதைந்து தவத்தினாலே ஒன்றி தோளோடு தோளாக ஒட்டி போயிருக்கிற அந்த தவத்திற்கு சிவபெருமான் அடிமை. அப்படி அந்த தவத்தினாலே உமையம்மையானவள் சிவபெருமானை பெற்று உடம்பிலே பாதியை பெற்றுக்கொண்டார். அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. மிக அழகா இதில் இப்படி சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை தன்வயப்படுத்தி அவனுடைய உடம்பில் பாதியை வாங்கிண்டியே அப்படின்னு அம்பாளை உயர்த்தி சொல்கிறார். சிவனை தாழ்த்துற மாதிரி சொல்லியிருக்காரே தவிர சிவனை எப்பொழுதுமே தாழ்த்த மாட்டார். நம்ம தப்பாகவே புரிஞ்சுக்கூடாது. சிவனும் சக்தியும் பிரிக்கவே முடியாத பொருள். பின்ன எதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவானே அப்படின்னு சொன்னால், நன்மையை பெறுவதற்காக, பிறருக்கு விளக்கி சொல்லுவதற்காக ஒரு பொருளை விளங்க வைக்க முற்படுகிறார். அபிராமி அம்மை அவளை பற்றி சொல்கிறதுக்கு அபிராமி பட்டர் முயற்சி பண்ணுறார். அப்படி மொழியால் சொல்ல முடியாது, நினைவினால் அவளை வலைப்படுத்த முடியாது. அவளுடைய உருவம் அப்படி. அதனால் அடுத்த வார்த்தை நிஷ்கல தியானம்னு பேர். கீழே சொல்கிற சகல தியானம். அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையேன்னு சொல்கிற போது சகல தியானம். அம்பாள் வடிவமாக இருக்கா, அங்கே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நிஷ்கல ஸ்வரூபமாக இருக்கா. கௌரி மிமாய சலிலா நிதக்ஷத் ஏகபதி த்விபதீஷா சதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூஷி சகஸ்ரா அக்ஷரா பரமே வியோமன். வியோமன்னா ஆகாசம்னு அர்த்தம். வெறும் ஒன்றும் இல்லாத வெளி அம்பாள். என்னில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி அந்த மாதிரி இருக்கக்கூடியவள். அவளை நினைவுபடுத்தி உலகியல் சார்ந்து சில விவகாரங்களை சொல்லி சிவன் சக்தியை நமக்கு விளங்க வைக்க அபிராமி பட்டர் முயற்சிக்கிறார். சுவாமியும் அம்பாளும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. அபிராமி பட்டருடைய முயற்சி அது. நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு 1வது வாத்தியார், அவர் 5 வருஷமாக 1வதுல பாடம் எடுக்கிறார். திருப்பி திருப்பி ஆனாவண்ணாவே சொல்லி கொடுக்குறார். அவருக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாதான்னு புரிஞ்சுக்குமா என்ன? அப்படி இல்லை, அவர் அந்த மாணவர்களுக்காக சொல்லிக் கொடுக்குறார். அந்த மாதிரி அம்பாள் அபிராமி பட்டருக்கு அனுகிரகம் பண்ணி மொழிக்கும் நினைவுக்கும் எட்டும்படியாக செய்திருப்பதனாலே அந்த விஷயத்தை நமக்கு இந்த பாடல் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். அதனால் உமையம்மையை உயர்த்தி இந்த பாடலை சொல்லுவது.
சொல்லுவதனாலே போகமும், நிஷ்கல சுரூபம் அரூபமாக தியானம் பண்ணுறதுனால ஞானமும் இந்த ஒரே பாடலில் கொடுக்குறார். கொண்டாலும் பராவரையே. இந்த பாடல் உமையம்மையின் 2 தியானத்தையும் சொல்லுவதனால் மிகச்சிறந்த பலனை நமக்கு தர வல்லது. அதை பாராயணம் செய்து பயன்பெறுவோமாக.